குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விஜயகாந்தோட மரணத்திற்கு கிட்டத்தட்ட 2 தடவை ஸ்டாலின் போறார், 3 தடவை உதயநிதி போயிட்டு வந்தார். ஏற்பாடுகளை மின்னல் வேகத்துல கவனிச்சாங்க, அரசு மரியாதை கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணினாங்களேன்னு மக்களே அதை ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஸ்டாலின் பல விஷயங்கள்ல பெருந்தன்மையா நடந்துட்டு இருக்கிறார் இந்த ஆட்சி வந்ததுல இருந்து. குறிப்பா சொந்த கட்சிக்காரன் தான் பலர்கள் கை விடுறாரே தவிர எதிர்கட்சி தலைவர்களை மிக எதிர்பாராத அளவுக்கு, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பெருந்தன்மையோடு நடந்துக்கிறார். அப்படி காமிச்சுதான் விஜயகாந்துக்கு அவ்வளவு கௌரவப்படுத்தினார். அந்த சமாதியின் ஈரம் கூட இன்னும் காயாத போது திமுகவை இவ்வளவு கடுமையான சொற்களால் அவர் விமர்சிக்க வேண்டியது ஒரு பஸ் நிறுத்தத்திற்காக. ஆனால் கடந்த 10-15 நாட்களா 1, 2 அல்லது 3 நிகழ்ச்சிகளை ரத்து செய்ய வேண்டிய அல்லது தள்ளி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஸ்டாலினுடைய உடல்நிலை காரணமா அமைஞ்சது. சோர்வு, அயற்சி எதுவாக வேணாலும் இருக்கலாம், நம்ம அதுக்குள்ள போகக்கூடாது. இது தொடருதுன்னா டாக்டர்கள் அறிவுரைப்படி மாசத்துல ஒரு வாரமா நீங்க ஓய்வு எடுக்கணுங்க, வாரத்துல 2 நாள் கம்பல்சரி ஓய்வு எடுங்க அப்படின்லாம் ஒரு சூழல் வருதுன்னா அப்போ உதயநிதி ஆக்டிவா ஒரு இடத்துல வந்து வைக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது. அது ஆட்சியில துணை முதலமைச்சரோடு அது நிக்க கூடாதுன்னு நான் பாக்குறேன். வணக்கம் லட்சுமணன். வணக்கம். விஜயகாந்தோட நீங்க பழகிருக்கீங்களா சார்? தனிப்பட்ட அவர் எப்படி? இல்ல, ரொம்ப வெள்ளந்தியான மனிதர், அசட்டு துணிச்சல்ல நிஜமாகவே துணிச்சல் மிக்கவர். நான் அவர் கட்சியை ஆரம்பிச்சு ஒரு சில ஆண்டுகள்ல அவரை தொடர்ச்சியா பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தார் வார இதழுக்காக. சில வார்த்தையெல்லாம் அவர் சொல்லிடுவார், நான் அண்ணன் இந்த வார்த்தை வேணுமான்னு நான் கேட்பேன். கடுமையான வார்த்தையா இருக்கும். ஆளுகிற திமுகவை எதிர்த்து, முதலமைச்சராக இருக்கிற கலைஞரை எதிர்த்து அந்த வார்த்தை போடுங்க சார் அப்படின்னு. எதை பத்தி? இத்தனைக்கும் கலைஞருக்கு விஜயகாந்த் நட்பு ஊரறிஞ்சது, ரொம்ப அந்யோன்யம். அவருக்கு திருமணமே அவர் தலைமையில் நடத்துன்னு சொல்லி அவர் தலைமையில கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஜயகாந்த் அரசியல்னு வந்த பிறகு தான் நினைச்சதை சொல்லணும், அதுல எனக்கு எந்த தயக்கம் இல்லைன்னு சொன்ன ஒரு கேரக்டர். பல நேரங்கள் அதை பார்த்துருக்கிறாங்க. அதை 2 பெரிய தலைவர்கள் இருந்த போதே அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி வந்து காமிச்சவங்கல்ல 2 பேர்ல விஜயகாந்த் ஒருத்தர், சீமான் ஒருத்தர். ரஜினி மாதிரி கமல் மாதிரி பூச்சாண்டி காட்டல, சும்மா படம் காட்டல, வந்து காமிச்சார். அதன்படி சில சின்ன சமரசத்திற்கு பிறகு கூட்டணி சேர்ந்து 2 பேருமே திருடர்கள்னு சொன்னவர் என்கிட்ட பல நேரங்கள் அது பதிவுலையும் வந்திருக்கு. அதுல ஒரு திருடரோடு அவர் பாஷையில போய் கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானார். அது ஒரு வகையில் அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கும் விஜயகாந்துடைய உச்சபட்ச உயரத்துக்கும் அதுதான் காரணமா அமைஞ்சது. கலைஞருக்கு கொடுக்காத இடத்தை அந்த தேர்தலில் மக்கள் விஜயகாந்த் கொடுத்தாங்க. பிரதான எதிர்கட்சி தலைவர், மந்திரி பதவிக்கு இணையான பதவியில உட்கார்றதுக்கான அந்த சமரசம் தான். சரி, அப்படி சமரசம் செய்து கொண்டு அதுல ஒரு பலங்களை, கூட்டணிங்கிறது என்ன சார், ஆளுங்கட்சியா வந்துடுச்சுன்னா நீங்க செக்க போட்டு எனக்கு அனுப்புங்கிறது இல்லை. எனக்கு 29 எம்எல்ஏ இருக்கிறாங்க, நான் உட்பட. இந்த தொகுதிக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுங்கன்னு அரசாங்கத்தை அனுசரிச்சு போய் திட்டங்களை கொண்டு வர்றது ஒரு ராஜதந்திரம், சமயோஜிதம், நிர்வாகம் தெரிஞ்ச. அந்த விஷயத்துல விஜயகாந்த் அப்ப யாரும் சரியா ஆலோசனை சொல்லாம விட்டுட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா போயிருந்தாருன்னா அவர் வச்சிருந்த 29 எம்எல்ஏக்களுக்கு நியாயமாகவே ஒரு ராஜ்யசபா எம்பி ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். ஜெயலலிதா கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருப்பார். நீங்க ஜெயலலிதா காலடியில விழுந்து கிடங்கன்னு நான் சொல்லலை. நீங்க எந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கடுமையா விமர்சிக்கிறீங்களோ அதே கேரக்டர் அப்போதும் இருந்தது ஜெயலலிதாவுக்கு, கூட்டணி வச்ச போதும் இருந்தது. நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே வர்ற போதும் அதே ஜெயலலிதா தான் இருந்தார். அவர் தன்னை மாத்திக்கவே இல்லை. தெரிஞ்சானா போனீங்க. அப்புறம் இல்ல அவர் இப்படி நடந்துக்கிறார், ஆணவமா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு ஏதோ கோபப்பட்டு வெளியே வந்தார். அந்த கோபத்தை தவிர்த்து கொஞ்சம் தாமதப்படுத்தி இருந்தாருன்னா தேமுதிக வீழ்ச்சி அல்லது அந்த வளர்ச்சி குறைவு இவ்வளவு வேகத்துல நடந்திருக்காது. உயிரோட்டமாவே அந்த கட்சியை வச்சுக்கிறதா சார் பெரிய வெற்றி. நீங்க வளர்றதெல்லாம் 2வது. இப்போ அவருடைய இறப்புக்கு வந்து இவ்வளவு கூட்டம் வந்தது. அப்போ விஜயகாந்த் மேல அரசியலை தாண்டி வச்சிருக்கிற அபிமானம். அப்போ விஜயகாந்த் என்கிற தனி மனிதருக்காக வந்த கூட்டம் தான் அது. தேமுதிகன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட முட்டாள் யாரும் இல்லை. இது தேர்தல் எதிரொலிக்காது, எதிரொலிக்குங்கிறதுல அது தக்க வைக்கணும். அந்த விஜயகாந்துக்கு இருக்கிற இமேஜ தேமுதிகக்கு தொடர்ந்து தக்க வைக்கிறதா பிரேமலதாக்கு இருக்கிற சவால். அதை அவர் புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்ப கூட அவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை, நேற்று ஒன்று பார்த்தேன், திமுகவை கடுமையா விமர்சிச்சு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். ரிஷிவந்தியத்துல ஏதோ பஸ் ஸ்டாண்டை எடுத்துட்டாங்க, விஜயகாந்த் கட்டி கொடுத்த பஸ் நிறுத்தம். அதுக்கு அவ்வளவு பெரிய வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள் தேவையில்லை. ஒண்ணு சொல்லட்டுமா சார், தமிழ்நாட்டு மக்கள் வந்து சென்டிமெண்டல் அனிமல்ஸ்ன்னு சொல்லலாம். உணர்வுகளுக்கு ஆட்பட்டவங்க அவங்க. ராஜீவ்காந்தி காங்கிரஸ்காரன்னா இருக்கணும்னு அவசியம். ராஜீவ் இங்க படுகொலை நடந்த போது எதுக்காக விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் படத்தை பூஜை அறையில வச்சிருப்பாங்க. நானே பல வீடுகள்ல பார்த்திருக்கேன். தென் மாவட்டங்கள்ல அந்த தோட்டா பெல்ட் கிராஸ்ல இருக்கும். அந்த போட்டோவை மாட்டாத வீடுகள் இல்லைங்கிற அளவுக்கு பிரபாகரனை பூஜை அறையில வச்சிருந்தவங்க ராஜீவுடைய படுகொலைக்கு பிறகு அதை தூக்கி கலட்டி வெளியேறிஞ்சாங்க. அவர் தான் பண்ணாரா இல்லையா இல்ல, இவங்களுக்கு ஏதோ இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி உணர்வுகளுக்கு ஆட்பட்டவங்க. அந்த வழக்குக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை சொல்றேன். அப்போ உணர்வு சார்ந்த ஒருத்தவங்க
விஜயகாந்தோடைய மரணத்திற்கு கிட்டத்தட்ட 2 தடவை ஸ்டாலின் போறார், 3 தடவை உதயநிதி போயிட்டு வந்தார். ஏற்பாடுகளை மின்னல் வேகத்துல கவனிச்சாங்க, அரசு மரியாதை கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணினாங்களேன்னு மக்களே அதை ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஸ்டாலின் பல விஷயங்கள்ல பெருந்தன்மையா நடந்துட்டு இருக்கிறார் இந்த ஆட்சி வந்ததுல இருந்து. குறிப்பா சொந்த கட்சிக்காரன் தான் பலர்கள் கை விடுறாரே தவிர எதிர்கட்சி தலைவர்களை மிக எதிர்பாராத அளவுக்கு, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பெருந்தன்மையோட நடந்துக்கிறார். அப்படி காமிச்சுதான் விஜயகாந்துக்கு அவ்வளவு கௌரவப்படுத்தினார். அந்த சமாதியின் ஈரம் கூட இன்னும் காயாத போது திமுகவை இவ்வளவு கடுமையான சொற்களால் அவர் விமர்சிக்க வேண்டியது ஒரு பஸ் நிறுத்தத்திற்காக கட்டி கொடுங்கன்னு சொன்னா பிரேமலதா ஒரு போனை போட்டா ஸ்டாலின் நாளைக்குள்ள போய் அந்த வேலையை பாருங்கன்னு உத்தரவு போற இடத்துல இருக்கிறாரு. இந்த சமயோஜிதம் தான் விஜயகாந்த் இல்லைன்னு கொஞ்ச நேரம் நான் சொன்னேன். பிரேமலதாவும் அதே தப்ப செய்யறாருன்னு தோணும். நீங்க திமுக எதிர்ப்பு அரசியலை பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய விஷயத்தை கையில் எடுக்கணும். ஒரு பஸ் நிறுத்தத்தை போய் எடுத்துக்கிட்டு நீங்க விஜயகாந்தின் புகழை அழிக்க நினைக்கிறீர்கள்னு வார்த்தையெல்லாம் ரொம்ப பெருசு. நீங்க நிஜத்தை சொல்ல போனா விஜயகாந்தோட பெருமையை நீங்க சிறுமைப்படுத்துறீங்கன்னு நான் சொல்லுவேன். விஜயகாந்த் நாடறிஞ்ச ஒருத்தர். ஒரு பஸ் நிறுத்தத்துல அவர் கட்டினதை இடிக்கிறதுனால அவர் புகழை யாரும் குறைச்சிட முடியாது. ரிஷிவந்தியத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டாளா விஜயகாந்த்? அங்க எம்எல்ஏ வருதுனால அங்க வந்தவங்க ரிஷிவந்தியத்துக்காரர் என்ன வந்தா நேற்று ஊர்வலத்துல வந்தாங்களே எல்லாரும், யாரு சார் அவங்க எல்லாம்? சம்பந்தமே இல்லாத ஆட்கள். விஜயகாந்த் ஒருவோட கூட நேர்ல பார்க்காத ஆட்களா நடந்து வந்தான். அந்த உணர்வுகளை பிரேமலதா புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அரசியல் நிலைப்பாடு அவர் எது வேணாலும் எடுக்கலாம். திமுக எதிர்ப்பு அரசியல் கூட அவர் கையில் எடுக்கட்டும், அதுதான் நல்லதுன்னா அவர் அதை முடிவு எடுத்து உறுதியா நடத்திட்டு போகட்டும் கட்சியை, நம்ம வேணான்னு சொல்லல. இந்த சின்ன விஷயத்துல சொல்லக்கூடாத சில வார்த்தைகளை சேர்த்துட்டாருன்ற இந்த பக்குவம் தான் அவருக்கு வரணும். இதெல்லாம் வரட்டும், இந்த மாதிரி விமர்சனங்களை அவர் ஏத்துக்கிட்டு அதுதான் பக்குவப்படுறதுன்னு அர்த்தம். ஆனா அப்படி பேசாம இருந்தா அவங்க திமுக பக்கமும் போயிருக்கலாம், பாஜக பக்கமும் போயிருந்திருக்கலாம். இல்ல இப்போ இன்னொன்னு சொல்லட்டுமா, நான் ஒரே முறை என்ன சொன்னேன், அரசியல்ல யாருக்கும் வெக்கம் இல்லைன்னு. இந்த அறிக்கைக்கு பிறகு திமுக அன்னைக்கு தேமுதிக போகவே போகாது, உங்களாலையும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. பக்குவப்பட்ட அந்த உணர்வுகளுக்கு ஆட்பட்ட மக்கள்கிட்ட நம்ம அரசியல் பண்ற போது அந்த சென்டிமெண்ட்ஸையும் கொஞ்சம் மதிச்சு போகணுங்கிறனா. பிரேமலதாவால் எவ்வளவு காலத்துக்கு கட்சியை கட்டுப்போட்டு வைக்க முடியும்? யாரு ஒருவரும் ஒரு நம்பிக்கையோட, உற்சாகத்தோட, ஒரு கனவுகளோட, இல்ல கணவருடைய இடத்த நம்ம அப்படி விட்டுறக்கூடாதுன்ற ஒரு லட்சியத்தோட ஒரு இடத்துக்கு வர்றாங்கன்னா முதல்ல வாழ்த்தி வரவேற்கலாம். நம்பர் 1. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னதுதான், பக்குவப்படணும், கொஞ்சம் பொறுமையா போகணும், புலிப்பாய்ச்சல் காட்டலாம். எந்த விஷயத்துக்காக எப்படி காட்டுறோம், எந்த நேரத்துல காட்டுறோங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரியா பக்குவப்பட்டு ஏன்னா விஜயகாந்த் எடுத்த பல முடிவுகள்ல பிரேமலதாவும் இருந்திருப்பார், அல்லது அவர் எடுக்கிற போது இவருக்கும் தெரிந்துதான் நடந்திருக்கும் அப்படின்றது ஒரு பத்திரிகையாளர் யூகம். நான் அந்த வீட்டுக்குள்ள பல நேரங்கள்ல போனவன், தப்பும் கிடையாது. இப்போ திமுக குடும்ப அரசியல்ங்கிறாங்க. ஆமா, அவருடைய மருமகன் கூட்டணி விஷயங்களை பூரா பார்த்தார். சட்டமன்ற தேர்தலுக்கு பையன் கள அரசியலுக்கு வந்தார், பிரச்சாரம் போனார், ஒரு தொகுதியிலே போட்டிட்டாருங்க போது தப்பு இல்லை. கான்ட்ரிபியூஷன் அந்த குடும்பம் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். பொதுமக்களை பாதிக்காத அளவுக்கு, அவர்கள் வாயில விழாத அளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டோட, சுய கட்டுப்பாட்டோட இருந்தாங்கன்னா அதை பத்தி மக்கள் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. பிரேமலதாவும் அப்படி முடிவுகளில் தலையிட்டு இருந்தா தப்பு இல்லை. அதில் நடந்த தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிறது, எந்த முடிவை எந்த நேரத்துல எடுத்தோம், எந்த நேரத்துல எடுத்திருக்க கூடாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விட பிரேமலதாவுக்கு நல்லா தெரியும். அதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு சில தவறுகளை கட்டுப்படுத்தி தடுத்து வேகத்தை குறைச்சு சீரான வேகத்துல போனாருன்னா நிச்சயமா அவரும் அந்த இயக்கத்தை உயிரோட்டமா கொண்டு போக முடியுன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது பிரேமலதா கைகள்லயும் இருக்கு. உதயநிதிக்கு பதவி உறுப்பு கிடைக்குமா? இப்போ எனக்கு தெரிஞ்ச தகவல் வருதுன்னா, தேர்தலுக்கு முன்பாகவே அந்த முடிவை எடுத்தா தேர்தல் பிரச்சாரத்துல அது ஒரு பேசுபொருளா ஆக்குவாங்க. ஏன்னா இங்க வந்து ராமர் கோயிலோ, மோடியினுடைய வெற்றி தோல்விகளோ, அவருடைய திறமைகளோ, திறமையற்ற தன்மையோ பேசுபொருளா இருக்காது. இங்க திமுக, அதிமுக அப்படிதான் ஒரு மாதிரி கொண்டுட்டு போவாங்க. அப்படி இருக்கிற போது குடும்ப அரசியல், ஏற்கனவே ஒரு முதலமைச்சரும் அமைச்சர் இருந்தா கூட துணை முதலமைச்சரும் ஆகிட்டா விமர்சனத்தினுடைய வீரியம் கொஞ்சம் அதிகமாகும். அதை தவிர்க்கலாமேன்னு தான் முடிவு எடுத்திருக்கிறதா எனக்கு தகவல். ஆனால் கடந்த 10-15 நாட்களா 1, 2 அல்லது 3 நிகழ்ச்சிகளை ரத்து செய்ய வேண்டிய அல்லது தள்ளி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஸ்டாலினுடைய உடல்நிலை காரணமா அமைஞ்சது. சோர்வு, அயற்சி எதுவாக வேணாலும் இருக்கலாம், நம்ம அதுக்குள்ள போகக்கூடாது. இது தொடருதுன்னா டாக்டர்கள் அறிவுரைப்படி மாசத்துல ஒரு வாரமா நீங்க ஓய்வு எடுக்கணுங்க, வாரத்துல 2 நாள் கம்பல்சரி ஓய்வு எடுங்க அப்படின்லாம் ஒரு சூழல் வருதுன்னா, அப்போ உதயநிதி ஆக்டிவா ஒரு இடத்துல வந்து வைக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது. அது ஆட்சியில துணை முதலமைச்சரோடு அது நிக்க கூடாதுன்னு நான் பாக்குறேன். அது ஒரு பிரஸ் ரிலீஸ் தான், ஒன்றும் பெரிய பதவியேற்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடிஷனலா துறைகள் கொடுத்தாலும் அது ஒரு அறிக்கை தான், கவர்னர் மாநிலேருந்து ஒன்று வரப்போகுது. கட்சி நிர்வாகத்திலையும் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு உதயநிதி. ஏன்னா ஸ்டாலினால முடியல, ஒரு விவகாரத்திலையும் அணுக முடியல. கூட்டு பேசுறாரு, வைக்கிறாரு, துறைமுகனோட பேசலாம், அது வேற. ஒரு மாவட்டத்துல என்ன பிரச்சனை, அந்த மாவட்ட செயலர் வர சொல்லு, அங்க பிரச்சனை பண்றவங்க வர சொல்லணும். கூப்பிட்டு நெல்லையில வந்துட்டு எவ்வளவு பெரிய அவமானம் திமுகவுக்கு அது.
கரும்புள்ளி மாதிரி அமைஞ்சிடுச்சு நெல்லை. இன்னைக்கு அந்த தீர்மானம் வருது வரல அதெல்லாம் வேற. அந்த தீர்மானத்தை போய் ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே தங்கள் கட்சி மேயருக்கு எதிராக கொடுக்குறாங்கன்னாலே இமேஜ் போயிடுச்சு. அப்போ கட்டுப்பாட்டுல இல்லையா, கட்சி தலைமை மேல பயம் போயிடுச்சாங்கிற அடிப்படை கேள்வி எழுதுல. இது தொடராமல் இருக்கணும்னா ஸ்டாலினுடைய உடல்நிலையை மனதில் வச்சு, அவருடைய குணநலனே அதான், கொஞ்சம் கூச்சப்படுற டைப் அவர். இப்ப இல்ல, கலைஞர் இருக்கிற காலத்துல பிரச்சனைகளை கண்டு கொஞ்சம் தள்ளி 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 போவார். எனக்கு தெரிஞ்சதை விட, உங்களுக்கு தெரிஞ்சதை விட, நமக்கு தெரிந்ததை விட உதயநிதிக்கு இது நல்லாவே தெரியும். ஸோ நாம லகான கையில எடுப்போம்னு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு உதயநிதிக்குன்னு தான் நான் சொல்லுவேன். துணை முதல்வர் மட்டுமல்ல, கட்சியிலும் அவர் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு சார்? இது வரைக்கும் எந்த சர்ச்சையும் வரலையே. ரொம்ப ஆட்டம் போடுறாரு, சக மந்திரிகளை மதிக்கிறது இல்ல, ஒரு சீனியர் மினிஸ்டர் வராரு, கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கிறாரு, என்ன அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. இதெல்லாம் கவனிக்க தகுந்த கேரக்டர்கள் நம்ம சொல்றது. அப்படி எதுவுமே நெகட்டிவா இல்லை. பெரிய ஊழல் நடக்குது அப்படின்னு அவருடைய துறையில இல்லை. ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரே ஒரு விஷயம் அவர் அமைச்சரான பிறகு நடந்ததுன்னா, சென்னை நகருக்குள்ள அந்த ஃபார்முலா 1 ரேஸை நடத்தணும்னு ஒரு ஏற்பாடு பண்ணாரு. அது அந்த ஆலோசனையை சொன்ன பிரகஸ்பதியை அவர் கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். யார் சொன்னா நமக்கு தெரியாது. எந்த வகையிலும் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அதை அவாய்ட் பண்ணிருக்கணும். நம்மை போன்றவருடைய கருத்தை கேட்கிற மனநிலை அவருக்கு இருக்கு. அது ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை குணம். உங்களுக்கு எதிரான கருத்தா இருந்தாலும் 2 நிமிஷம் காது கொடுத்து கேட்கணும். உதயநிதி கிட்ட அது மிக அதிகமா இருக்கு. அதனாலதான் நிரந்தரமாக, கிட்டத்தட்ட நிரந்தரமா அந்த திட்டத்தை கைவிட்டாங்க. கேலோ இந்தியாக்காக அவர் வந்து பிரதமரை போய் கூப்பிட்டுருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பிஜேபி பக்கம் சாய்வாங்க. அப்படி இல்லை சார். நீங்க அப்போ செஸ் ஒலிம்பியாட் நடந்தது இல்ல, அதுக்கும் போய் கூப்பிட்டாங்க. ஒரு தேசிய அளவிலான ஒரு நிகழ்வுக்கு பிரதமரையோ ஜனாதிபதியோ அழைப்பது மரபு. இது நீங்க அதுக்குள்ள போய் அரசியல் பார்க்க வேண்டாம். இது நடந்ததுனாலதான் பிஜேபி கிட்ட நெருங்குறாங்கன்னு எடுத்துக்க வேண்டாம். இது நடக்கலைன்னா பிஜேபிக்கு திமுக சம்பந்தமே இல்லைன்னு எடுத்துக்க வேண்டாம். அரசியல்ல வெட்கமே கிடையாது யாருக்கும். எதுவும் நடக்கலாம். ஒரே நாள் இரவில் பொதுக்குழு செயற்குழுவை கூட கூட்டாமல் பிஜேபியோட அணி அமைத்தவர் தான் கலைஞர். யாருமே எதிர்பார்க்கல. வீரமணி போன்றவரெல்லாம் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போனாங்க. அவங்களால சமாளிக்கவே முடியல. அப்புறம் இல்ல, திமுக இருக்கிறதுனால பிஜேபி தன்னுடைய மதவாதத்தை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சு எதோ பூசி மொழுகுனாங்களே தவிர அந்த நிகழ்வை யாராலையும் நியாயப்படுத்த முடியல. அது அரசியல், தேர்தல் கணக்கு, அரசியல் கணக்கு, எதிர்கால பற்றிய திட்டங்களா இருக்கலாம். இப்ப இது நடக்காதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம். சோ ஒரு சந்திப்பை வச்சு இது அவங்க பிஜேபியோட நெருங்குறாங்கன்றதை என்னால ஏற்றுக்க முடியல. ஒரு அமைச்சர் ஒரு பிரதமரை சந்திக்கிறார், தேசிய அளவிலான ஒரு நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு, அவரு வரேன்னு ஒத்துக்கிட்டாரு. அவ்வளவுதான். இப்ப செந்தில் பாலாஜி எதிர்காலம் எப்படி இருக்கு சார்? முதல்ல பெயில் கிடைக்கணும். அது நீதிமன்றங்கள் வெறும் சட்டத்தை மட்டும் பாக்குறது இல்ல, புறச்சூழலையும் கவனிக்கிறாங்க. அதை தாண்டி நம்ம உள்ளூரை போய் விமர்சிக்க முடியல. இடி போடுற வழக்குல நீதிமன்றங்களுடைய பார்வை, இயல்பாகவே அந்த சட்ட பிரிவுகள்ல இருக்கிற கடுமை, இதையெல்லாம் வச்சு பார்த்துதான் அவ்வளவு சுலபத்துல பெயில் கிடைக்க மாட்டேது. டெல்லி அமைச்சர்கள்லாம் 1 வருஷத்துக்கு மேல உள்ள இருந்திருக்கு. அதுக்காக இவருக்கு 1 வருஷம் ஆகும்னு நான் சொல்லலை. கொலையே பண்ணாலும் 91 நாள் வெளியில வந்துடுறாங்க, சார்ஜ் ஷீட் இன்னும் ஃபைல் பண்ணலன்னு சொல்லிட்டு. என்னன்னாலும் ஜாமீன்ல வந்துடுறாங்க. இந்த வழக்குகள் அப்படி இல்லை. கடுமையான சட்ட பிரிவுகள் இருக்கிறதுனால அவருடைய ஜாதகப்படிதான் நான் சொல்லுவேன். செந்தில் பாலாஜி ஜாதகம் எப்படி இருக்குன்னு வாங்கி பார்த்துட்டு தான் சொல்லணும். ஆனால் இந்த உடல் ரீதியா நலிவுற்று இருக்கலாம். இயல்பா செந்தில் பாலாஜியோட இயல்பை வச்சு நான் சொல்றேன், அவ்வளவு சுலபத்தில் முடங்கி போற கேரக்டர் அவர் இல்லை. அவர் உடல்நிலை ஒத்துழைத்தால் அதே வேகத்தோடு களப்பணி ஆற்றக்கூடிய குணாதிசயம் கொண்டவர் அவர். அவர் மீதான வழக்கு, விமர்சனம் இதெல்லாம் ஒரு பக்கம். ஒரு அரசியல்வாதியா செந்தில் பாலாஜியை பல வருஷமா நான் கவனிச்சுக்கிட்டு வர்றவன். இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு அணை போட்டது இல்லை. இது கொஞ்சம் பலமான அடிதான், பலமான பின்னடைவு தான். இதனால முடங்கி போற கேரக்டர் அவர் இல்லை. அதுக்கு பலமா இருக்கிறது அவருடைய தனிப்பட்ட கேரக்டர் ஒண்ணு, வயசு ஒண்ணு. 70 வயசு ஆயிடுச்சு சார், இனிமேல் அவர் என்ன சார், இப்ப பொன்முடிக்கு அதிகார அரசியல் இனிமேல் அவ்வளவுதான் ஃபேட் அவுட் ஆயிடுச்சுன்னு நானே சொல்லுவேன். ஏன்னா வயசுதான், இயல்பா இயற்கையை பேசுற ஒன்றும் தப்பு இல்லை. 70 வயசுக்கு மேல வாங்க போராடி பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துறேன், 76வது வருஷம் நான் கேஸை முடிச்சு வந்து மந்திரி ஆகிறேன்னு பொன்முடி சவாலை விட முடியும் இல்லை. சரி, நமக்கு விதிக்கப்பட்டது இவ்வளவுதான், வழக்கம் நல்லபடியா நடத்திட்டு கொஞ்சம் அப்படிதான் போக முடியுமே தவிர இதை செந்தில் பாலாஜிக்கு ஒப்பிட முடியாது. வயசு இருக்குன்னு சொல்ல வந்தேன். மற்றபடி கடவுள் தான், நான் அந்த நம்பிக்கை உள்ளவன். இந்த வருஷம் எடப்பாடிக்கு எப்படி இருக்கும் சார்? அவர் வந்து கட்சியை ஜோசியக்காரனாவே மாத்தின மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படி இல்லை, அவர் எடுக்கிற அரசியல் முடிவுகள் பிஜேபியை விட்டு வெளியில வர்றது நிஜமாகவே துணிச்சலான முடிவு தான். தன்னை பிஜேபி எதுவும் செய்யுன்ற சூழல் இருந்த போதும், யதார்த்தம் இருந்த போதும், அசட்டு துணிச்சலோ ஒரு முடிவை எடுத்தார். தீர்மானம் போட்டு அறிவிக்கிற அளவுக்கு அந்த முடிவை எடுத்து வெளியில வந்து, நான் எடுத்த முடிவுல இன்னைக்கு உறுதியா இருக்கிறேன்னு SDPI மாநாட்டுல சொல்லி, இந்த தேர்தலில் மட்டுமல்ல 26லயும் கூட பிஜேபியோட போற மாட்டேன்னு உறுதியை காட்டுற பார்த்தா ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குணம் இதுதான். எடுக்கிற முடிவை தெளிவா எடுக்கணும், எடுத்த பிறகு அதுல உறுதியா இருக்கணும். தொடர்ந்து இருந்தாலும் நிச்சயமா எடப்பாடியுடைய இந்த ஆஸ்பெக்டுக்காக கிடைக்கக்கூடிய செல்வாக்கு கண்டிப்பா உயரும். பிஜேபியுடைய இன்னும் வரப்போகிற சில அழுத்தங்களுக்கோ வேறு சில இளைஞர்களுக்கோ பயந்து பணிந்து
முடிவை மாத்திக்கிட்டாருன்னா எவ்வளவு வேகத்துல செல்வாக்கு உயருமோ அதை விட 2 மணி நேரத்துல ஒரு கீழே இறங்கவும் செய்வார். பிஜேபி எப்படி விடுமா கட்சியை உடைக்கிறதுக்குலாம் முயற்சி பண்ண இல்ல அதான் சொன்னேன், பிஜேபி என்ன வேணாலும் செய்யும் சார். அவங்க தர்மங்களை எல்லாம் மதிக்கிற கட்சி இல்ல, ஆட்சி இல்ல. அது கடந்த 5-6 ஆண்டுகள் நம்ம தேசிய அளவுலையும் பார்த்தோம், தமிழ்நாட்டிலையும் பார்த்துட்டோம். அவருடைய கோபம் சீண்டப்பட்டதா இல்ல கோபத்தை அடக்கி வச்சிருக்காங்களா நமக்கு தெரியாது. எது வேணாலும் வரும், எது வந்தாலும் சந்திக்க நான் தயாரா இருக்கிறேன்னு எடப்பாடி போன மாவட்ட செயலாளர் கூட்டத்துல சொல்லியிருந்தார். அது வெறுமனே உதட்டளவுல வந்ததா இல்ல உள்ளத்துல இருந்து வந்ததோ தெரியாது. ஒரு தலைவனிடமிருந்து வர வேண்டிய வார்த்தைகள்னு நான் சொல்வேன். அதை எடப்பாடி சொன்னார். வெளிப்படையாக பொது மேடையிலையும் மதுரையில அதை சொல்லியிருக்கிறார். நான் உறுதியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு விலை கொடுத்து தான் அவர் வந்திருக்காரு. என்ன விலை? எதுவும் நமக்கு நடக்கலாங்கிற அந்த விலையை கொடுத்து வெளியில வர்றபோது அதனால் கிடைக்க வேண்டிய குறைஞ்சபட்ச முதல் பலன் சிறுபான்மையினரை தன் பக்கம் இழுக்கிறதா. பிஜேபி இருந்ததுனால நீங்க என்ன விட்டு போனீங்க, திருப்பி என்கிட்ட வாங்கன்னு கூப்பிடுற போது 10 பேர்ல 8 பேர் இன்னைக்கு திமுகவை ஆதரிக்கிறாங்கன்னா அதுல இன்னொரு 2 பேர் கூடுதலா எடப்பாடியிடம் வந்தாலே அவர் கொடுத்த விலைக்கு சமமானதாயிடும். பிஜேபியினுடைய திரட்டை தாண்டி வெளியில வந்ததுக்கு ஒரு பலன் கிடைக்குதான்னு பார்ப்போம். இதனால இப்ப ஓபிஎஸ் தான் இன்னும் தனிமையா போயிட்டே இருக்காரு. இவர் போல்டாக இல்ல கட்சி அவரை விட்டு போன போதே ஓபிஎஸ்க்கு அந்த நிர்வாக ரீதியான ஒரு கட்டமைப்புங்கிறது போயிடுச்சு. ஒரு இமேஜ் இருக்கு, சாந்தமானவர், அமைதியானவர், அனுபவம் மிக்கவர், பணிவானவர். இதெல்லாம் எடப்பாடிக்கு எப்படி ஒரு துரோக பின்னணி இருக்கு, அதெல்லாம் காலத்தால் அழிக்க முடியாது இருக்கும். ஓபிஎஸ்க்கும் அந்த வகையில ஒரு சின்ன நல்ல இமேஜ் இருக்குல்ல, அது சமூக பலம், இதையெல்லாம் வச்சு பார்த்தா அவருடைய அனுபவத்தை வச்சு இனிமேல் அரசியல் பண்ண வேண்டிய கட்டத்துக்கு தனி கட்சி தொடங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதை நான் யூகம் பண்றதுக்கு பெரிய கஷ்டமெல்லாம் பண்ண வேண்டிய, பெரிய ஃபார்முலாலாம் பண்ண வேண்டிய வயசு திருப்பி அங்கேதான் வந்து நிற்பேன். ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் கிராமந்தோறும் கொடியேற்ற போறேன்னு சொல்ற வயசா ஓபிஎஸ்க்கு? அப்போ என்ன பண்ணுவார்? பிஜேபி சேருவார். பிஜேபி இருக்கிற இடத்துல அவர் இருப்பார். நாடாளுமன்ற தேர்தல்ங்கிற போது இயல்பாக தினகரன் என் வாழ்நாள் முழுக்க இனிமேல் பிஜேபியோட உறவில்லைன்னு சொன்ன தினகரனே பிஜேபியோட சந்தா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். இப்ப பிஜேபி சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாரும் சேர்த்து ஒரு அணி உருவாக்கணும். இவர்கள் மட்டும் இல்ல, தேமுதிக, பாமகவையும் கூட அவங்க பேசலாம். ஏற்கனவே ஏசிய சொல்லிட்டு சில சின்ன சின்ன கட்சிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வச்சு ஒரு தனி அணி கண்டிப்பா அவங்க அமைக்கதான் போறாங்க. எடப்பாடி விட்டுட்டு பிரிஞ்சுட்டு போயிட்டாருங்கிறதுக்காக இல்ல நாங்க காசிக்கே போயிடுறோம், காவியை கட்டிக்கிட்டுன்னு போக போறது இல்லை. அவங்களும் இங்க அரசியல் பண்ணி ஆகணும். ஒரு அணி கண்டிப்பாக அமைப்பாங்க. நீங்க சொல்றவங்க எல்லாம் அதுல இயல்பாகவே இல்ல. அது எடப்பாடிக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும் இல்லையா? சவால் இல்ல, அந்த ஓட்டெல்லாம் இவருக்கு கிடைக்கும். நான் இன்னொன்னு சொல்லட்டுமா சார், ஒன்றுபட்ட அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சா குறைஞ்சபட்ச பாதி இடங்களில் திமுக வெல்றது கஷ்டம். அப்படி கொண்டாந்து விட்டுருவாங்க. ஏன்னா வலுவான பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார், மிக வலுவான கட்சியாக அதிமுக இருக்கும், சின்னம் இருக்கும், பிரபல்யம் இருக்கும், பிரச்சார பலம் இருக்கும். திமுக இன்னைக்கு கிரவுண்ட் லெவல்ல கட்சிக்காரன் முழு சந்தோஷத்துல இல்லைன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பலவீனங்கள், இந்த கூடுதல் பலங்கள் பிளஸ் இவங்ககிட்ட இருக்கிற அதிகாரம், பணபலம் எல்லாம் வச்சு பார்த்தா திமுகவுக்கு தண்ணி காட்டுற அளவுக்கு போகும் அந்த அணி. ஒன்றுபட்ட அதிமுகவும் பிஜேபியும் இணைந்தால் கூட்டணியில அதுக்கு சாத்தியம் குறைவு. பட் என்னுடைய பார்வையை நான் சொன்னேன். அது விஜயகாந்தோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க இல்லையா பாஜக முன்ன, அந்த மாதிரி ஒரு கூட்டணியை 7 பேர் கூட்டணி, அதுலயே கிட்டத்தட்ட 17% ஓட்டு வாங்கினாங்கல்ல. அது அந்த ஓட்டு சதவீதத்துக்கு தான் பயன்பட்டது. அதனால யார் ஜெயிச்சா தேர்தல் முடிதான் சொல்ல முடியும். அவங்களுக்காக இவங்க 3வது அணியை அமைக்கக்கூடாதுன்றதுல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சில பேர் சொல்லுவாங்க, இல்ல அந்த அணியை அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான். சரி, அதுக்காக ஓ அணிலையும் ஜெயிக்க மாட்டேன், உன் கூட சேரல எனக்கு விருப்பம் இல்லை, அப்ப நான் என்னதான் பண்றது? தெருவில் நிக்கிறதா? நானும் ஒரு கட்சியை சின்னத்தில் நிக்கணும், இல்லை ஒரு அணியில போய் சேர்ந்து நிக்கணும் இல்ல சார்? அதான சார் தேர்தல் அரசியல், ஜனநாயகத்துல அது ஒரு அனுமதிக்கப்பட்ட உரிமை சார். அதை ஒருத்தன் செய்யற போது அவனை கொச்சைப்படுத்தக்கூடாது. இப்போ சீமான் மேல அவர் என்னமோ ஒரு வார்த்தை சொல்லி திட்டுவாங்க, எனக்கு அதுல உடன்பாடே இல்லை. அது கமலஹாசனை சீமானை எல்லாம் சொல்லும் போது தனியா நிக்கிறதுக்கு, யாருக்கும் உதவி பண்றதுக்கு, வேற அவர் என்னதான் பண்ண சொல்றீங்க? கமலஹாசன் 5 சீட்டு கேட்பாரு, கொடுப்பீங்களா? அந்த தேர்தலை வச்சு மனசு சொல்றேன். சீமான் சில கொள்கைகளை மாத்திக்கங்க பாரு, ஏன் கொள்கையை நீ சொல்லும் பாரு, சொல்லுவீங்களா? நீ சொல்ல மாட்டேன்னு அவருக்கும் தெரியும், நீ சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கும் தெரியும். அதனால தனியா நிக்கிறாரு. அதை நம்ம அனுமதிச்சு கடந்து போயிடணும். அதை கொச்சைப்படுத்தி விமர்சிக்கிறதுல எனக்கு எந்த காலத்தையும் உடன்பாடு கிடையாது. இந்த அதிமுக கூட்டணிக்கு திமுக கட்சிகள் போகும், திருமாவளவனோ இல்ல கம்யூனிஸ்டுகளோ போக வாய்ப்பு இருக்கு. அது இவங்க கேட்க போற தொகுதி, அதை ஸ்டாலின் ஏத்துக்கிட்டு சமரசத்தோடு அதை அமல்படுத்துற விதம், அப்புறம் கடைசி நேரத்துல சில கௌரவங்கள்லாம் தலைதூக்கும் கட்சிகளுக்கு, எங்களை மரியாதை குறைவாக நடத்தி விட்டார்கள்னா சில எங்க சின்னதான் போட்டின்னு கேட்பாங்க. அதெல்லாம் கௌரவம். அதனால கௌரவங்கிற வார்த்தை பயன்படுத்தாது. எல்லாமே அடக்கம், எண்ணிக்கை, தொகுதி எல்லாம். நான் எங்களுக்கு வச்ச டீ கிளாஸை கழுவாம வச்சாங்கிற ஆரம்பிச்சு பெரிய பெரிய விஷயமெல்லாம் சொல்லிட்டு வெளியே வர்றதுக்கு சில காரணங்கள் சொன்ன கட்சியெல்லாம் உண்டு. பிஜேபி விட்டு அதிமுக வெளியில வந்ததுனால அந்தக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு, அதை மறுக்க முடியாது. ஏன்னா இப்ப அவங்களுக்கு 2 வாசல், இன்னொரு வாசல் திறந்துடுச்சு. நீங்க இல்லைன்னா நான் அங்கே போறேன், மதசார்பற்ற கட்சி தான் அதிமுகவும், எங்களுக்கு அதுல எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டு வர்ற வாய்ப்பு இடதுசாரிகள் உட்பட பலருக்கும் இருக்கு, காங்கிரஸுக்கும் இருக்கு. நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல, அரசியல் சார், எல்லாமே கணக்கு தான். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை சொன்னது மிக்க நன்றி. நன்றி.